ஃப்ரெண்ட்ஸ், என் மக அவங்க மாமியார் வீட்டில் நடந்த கதையை குறையா என்கிட்ட சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேளுங்களேன். அவங்க மயங்கெல்லாம் தூங்கும்போது பாத்திரம் பண்டம்லாம் இருந்த இடத்துல இருந்து எடுக்கும்போது ஒரு சத்தமே கேட்காது, திரும்ப அந்த இடத்துல வைக்கும் போது ஒரு சத்தம் கேட்காது. பாத்திரம் மண்டம் விளக்கும் போது அப்படி சத்தம் இல்லாம விளக்கி 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 கழுவி அந்த பாத்திர கூடைக்கு மெதுவா போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாச கூட்டணும்னால அந்த கேட்டு சத்தம் இல்லாம திறக்கும், சத்தம் இல்லாம மூடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என் மக தூங்குனா அப்பதான் அந்த பாத்திர கூடக்குள்ள போற பாத்திரம் எல்லாம் டம்மு டும்மு டமில்னு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் பானை குடங்களை எல்லாம் கழுவுவாங்க. ஏன்னா தண்ணி வரும், 3 மணிக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு டமாறு டுமாறுன்னு பானை குடத்தை கழுவுறது. சரி, அதுதான் போதுன்னா டீ போட்டு சொர்ன்னு ஆத்துவாங்களாம். சரி, அதையும் தாண்டி கொஞ்ச நேரம் அழுத்தி கண்ணை மூடி தூங்கலான்னு பார்த்தா வாச கேட்ட டமான்னு திறந்து தண்ணிய சொலக்கு சொலக்கு சொலக்குன்னு தெளிப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ். என் மக கல்யாணம் முடிச்சு போன புதுசுல என்கிட்ட சொல்லுவா, இதெல்லாம் மாமியா நானும் தான் செய்யறேன்னு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட நான் சொல்றது? இந்த கொடுமையெல்லாம் உங்க வீட்லயே நடந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.